ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பன்னீர் ஃப்ராங்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பன்னீர் ஃப்ராங்கி செய்கிறதுக்கு சப்பாத்தி மாவு ரெகுலராக பிசைவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாவு இதில் சேர்த்துக்கலாங்க. உப்பு இதில் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு. இப்போ இதை பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. நம்ம எப்பவும் கோதுமை மாவு சப்பாத்தி செய்வோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பிசைஞ்சு வச்சாச்சுங்க. சப்பாத்தி மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே எண்ணெய் பூசி வச்சிடலாங்க. ரெகுலராக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சப்பாத்தியை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எப்பவும் போல் சுட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பை வந்து இதுக்குள்ளே தான் வச்சு இப்படி ரோல் மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பன்னீர் ஃப்ராங்கி செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. தேவையான அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூனு, சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் லெமன் தேவைப்படுற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தயிரும் கூட சேர்த்துக்கணும். இப்போ இதையெல்லாம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மசாலா கூடையெல்லாம் சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்றா ஊற வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த மிளகாய்த்தூள் மசாலாலாம் அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு பன்னீர் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்க்கணும். இப்போ நான் பன்னீர் எடுத்துக்கிற அளவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போது இதையும் சேர்த்துக்கலாங்க. லெமனும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது எல்லாம் நம்ம சேர்த்த மசாலா இதெல்லாம் நல்லா ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸாவது ஊறணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பன்னீர் ஃப்ராங்கி செய்கிறதுக்கு உள்ளே அந்த சப்பாத்திக்குள்ளே ஒரு ஸ்டஃப் மாதிரி ரெடி செய்ய போகிறோம். அதுக்கு தான் அந்த பன்னீர் இது ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் வந்து எங்கிட்ட இருக்கிற கேபேஜ், கேரட்டு, ஆனியன் நான் இந்த மாதிரி நீளமாக தாங்க கட் பண்ணணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட கலர் கேப்சிகம் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை லைட்டாக வதக்கிட்டு அந்த பன்னீர் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வதக்கிறக்குள்ளே அது ஊறிடும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் அங்கங்கே சாப்பிடும்போது. அதனால் இது ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச பன்னீரையும் சேர்த்து அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை எப்படி வதக்குறதுன்னு பார்க்கலாங்க. இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. பார்த்து சேர்க்கணுங்க, ஏன்னா இதுலேயே சேர்த்துருக்கோம். நம்ம அந்த பன்னீர் மசாலா கோட் பண்ணி வச்சுருக்கோம், மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயும் உப்பு இருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. லைட்டாக வதக்கினா போதுங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நாம் அந்த ஊற வச்சுருக்கிற பன்னீர் இதை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதையும் சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் வதக்கினாதான் இதோட மசாலாலாம் அந்த வெஜிடபிள்ஸ்லேயும் இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுவும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பன்னீர் ஃப்ராங்கிக்கு உள்ள ஸ்டஃப் ரெடி பண்ணணும். அதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து சப்பாத்தியை வந்து நாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி நம்ம எப்பவும் போல் ரெகுலராக தவாவில் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் கம்மியாகவே சேர்க்குறேங்க. இந்த ஃப்ராங்கிக்கு வந்து இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டஃப்பை வந்து உள்ளே வைக்கணும். நான் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால கம்மியாக வைக்கிறேங்க. நீங்கள் காரம் கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா நல்லா ஈவனாக எல்லா இடத்துல படுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வச்சு ரோல் பண்ணிக்கலாங்க.
நம்ம விருப்பம்தான், கம்மியாக வேணாலும் வச்சுக்கலாம், ஜாஸ்தியாக வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நெருக்கமாக வச்சுட்டு சப்பாத்தியை வந்து ரோஸ்ட்டாக எடுத்துடாதீங்க, சாஃப்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி ரோல் பண்ண வரும். இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணணும். ஈஸியான ரெசிபி தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பன்னீர் ஃப்ராங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஈஸியான ரெசிபி, செம்ம டேஸ்டான ரெசிபிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.